கல்யாண விஷயம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அது வெளிப்படையை காட்டுது, அவ்வளோதான். ஆனால் தன்னுடைய ஜாதி பற்றி உங்களுக்கு கருணை, நன்றி, இதெல்லாம் வந்து வேற விஷயம். அதோட முக்கியமாக தன் ஜாதி பற்றி தனக்கு பெருமையே இல்லாத இருக்கிறது தான் மிகப்பெரிய காரணம், மிகப்பெரிய காரணம். அது கல்யாண விஷயத்துல அது கொஞ்சம் வெளியில வருது, அவ்வளவுதான். கல்யாணத்து சும்மா அது ஒரு ஆக்ஷன் தான், ஆனா பல ஆக்ஷன்ஸ் இருக்குது. மேல் ஜாதியை நம்ம இமிட்டேட் பண்றது, நம்முடைய ட்ரெஸ், நம்முடைய கல்ச்சர், அதாவது நம்ம கலாச்சாரம், பண்பாடு, இது எல்லாம் வந்துட்டு எந்த தயக்கமும் இல்லாத, வெக்கமே இல்லாத நாம மேல் ஜாதியை ஃபாலோ பண்றோமா இல்லையா? இந்த கல்ச்சுரல் ஸ்லேவரி தான் பொலிட்டிக்கல் ஸ்லேவரிக்கு மேஜர் காரணம். காப்பாற்றி கட்டினாலும் பரவாயில்ல, நீங்க நாளைக்கு பண்ணாலும் பண்ணல, யாராவது கட்டிக்கிங்க, அவங்க உங்க கல்ச்சருக்கு வந்து சேர்ற மாதிரி இருந்தா நல்லது. ஆனா மெஜாரிட்டி டைம் என்ன ஆகுதுன்னா நம்ம அவ பின்னாடி போறோம். ரெட்டியார் பொண்ணை கட்டிக்கிட்டு நாம ரெட்டியா இருந்து ட்ரை பண்றோம், பாப்பாத்தை கட்டிக்கிட்டு நாம பாப்பா இருந்து ட்ரை பண்றோம் இல்லைங்களா? இதுதான் முக்கியமான காரணம். மற்றது எல்லாமே வந்துட்டு அதோடைய எஃபெக்ட் தான். ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் ஸ்லேவரி இருக்கு? இந்த அடிமைதனம், பண்பாட்டு இந்த அடிமைதனம் எதுக்காக இருக்குது? அதான் ஐயரை வச்சு ஏன் பண்றீங்க? உங்க ஊர்ல இருக்கிற சுப்பையனோ ராமையனோ கூப்பிட்டு வந்து ஏன் பண்ணிக்கல? உங்க தாத்தா பாட்டா பண்ணிக்கிற மாதிரி சொல்லுங்க. போலி கௌரவம் வைப்பேன். என்னங்கய்யா போலி கௌரவம்? அதான் ஏன்னு கேட்கறது. மற்றவர் பார்த்து நம்மள மாதிரி கௌரவம் அதுதான் ஏன்னு கேட்கறது. இது தெரிஞ்சு போவோம், ஐடென்டிட்டி தெரிஞ்சு போவோம். ஏன் உங்க ஐடென்டிட்டி பத்தி உங்களுக்கு வெக்கமா இருக்குது? உங்க ஐடென்டிட்டி காட்டிக்கிறதுக்கு ஏன் நீங்க அசிங்கப்படுறீங்க? நம்மள பகிரங்கமா ஸ்டாலி போட்டு பங்கி அடிக்கிறோம். ஒரு சில நாள் அந்த மாதிரி மறைச்சி சொல்றது வேணும் பண்றாங்க. இப்போ நம்ம கம்யூனிட்டியை பற்றி நாடான்னு கொடுத்து கேட்டா நாங்கள் அந்த ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு அதை கைடன்ஸ் பண்ணுறது நாடாக போட்டுருவோம். இப்போ நாடாளு போட்டுக்கிற மாதிரி தான். அப்போ நாடாளு உயிர்ந்த ஜாதி, அல்லாடுறது கீழ் ஜாதி, என்ன நீங்களே ஒத்துக்கிற மாதிரி ஆச்சு இல்லையா? அதுதான் இப்போ நீங்க எல்லா உரிமைகளும் அடையிறதுக்கு முதல்ல முக்கியமானது என்னன்னா உங்களோட அடையாளத்தை நீங்க காட்டிக்கிறது, உங்க அடையாளத்தை நீங்க ஒத்துக்கிறது, பெருமைப்படுத்துறது. அப்பதான உரிமைகளை கேட்க முடியும். ரெகக்னிஷன் ஃபர்ஸ்ட், ரைட்ஸ் நெக்ஸ்ட். நம்ம ரைட்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம், ரைட்ஸ்க்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அது கிடைக்காத காரணம் என்னன்னா உங்க ரெகக்னிஷன் பத்தி நீங்க பெருமைப்படுறது இல்லை. ரைட்? அதுக்கு என்ன காரணம்? inferiority. Why that inferiority? complex. அத தாழ்மனப்பான்மை அப்படி நினைக்கிறேன். அதான் ஏன் அந்த எண்ணம் வர்றதுக்கு காரணம் என்ன? சப்ரஸ் பண்ணி வச்சிருக்காரு. சார் அவன் செய்யறது ஓகே சார், அவன் பண்ணிதான் ஆகணும். இப்போ அவேர்னஸ் வந்துருச்சு. அவேர்னஸ் வந்துட்டு நாடாரன் ஆயிருக்கீங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் நம்ம சொல்றது நம்ம சொல்றது கிடையாது. நீங்க உங்களுக்கு இல்ல, ஜெனரலா நான் சொல்றேன். இப்போ எந்த கல்யாணம், முக்கியமா எம்ப்ளாயிஸ் மத்தியத்துல எந்த கல்யாணம், எந்த ப்ரோக்ராம், இதெல்லாம் உங்க ஒரிஜினல் கலாச்சாரம் காட்டுங்க, சொல்லுங்க. நம்ம பாட்டன் காலத்துல கல்யாணம்னா கெடா வெட்டுவாங்க. இன்னைக்கு முஸ்லீம் கல்யாணம் பண்ணிட்டு பிரியாணி போடுறான், அவன் வரான் இவன் வரான்னு சொல்லிட்டு அவன் சைவ சாப்பாடு வைக்கிறது, இட்லி சாப்பாடு வைக்கிறது இல்லை. எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்குறான். முஸ்லீம் கல்யாணம் நிக்கா இருக்குது வாங்கன்றான், இத்தனைக்கு டின்னர் இருக்குது வாங்கன்றான். இதுதான் பண்றன்னு தெரியும், அதுதான் சொல்றான். அங்க பாப்பா கூட திருட்டுத்தனமா போய் பிரியாணி திட்டு போறான் இல்லைங்களா? அவன் பெருமைப்படுற மாதிரியே நம்ம கலாச்சாரத்துக்கு நம்ம பெருமை பண்ணல. நம்ம ஐடென்டிட்டி பத்தி பின்னாடி சொன்ன அவன் ஏன் அப்படி யோசிக்கல? நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க சார்? அவன் அடைமைப்படுத்துறான். கலாச்சாரம் என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி வந்ததுங்கிறது அதே மறந்து தெரிஞ்சுக்கிறது. ஒரு வார்த்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாரு, those who do not know the history cannot create the history. அதோட அர்த்தம் என்ன? வரலாறு படிச்சாலும் வரலாறு படிக்க முடியும். அதோட அர்த்தம் என்ன? நம்மளுடைய தெரியும் சார். அப்போ
உங்களுடைய பழைய கலாச்சாரம், உங்களுடைய பழைய ஹிஸ்டரி தெரிஞ்சா என்ன ஆகுது? பண்புகள் வெளியே வருது. இங்கிருந்த பண்புகள் வெளியே வருது. 3 தலைமுறை இப்போ பேசுவாங்க. பாப்பாங்க 4 அப்போ நம்ம கலாச்சாரம் தெரியாமல் ஒருவேளை உங்க கலாச்சாரம் தெரிஞ்சா என்ன ஆகும்? இப்போ உங்களுக்கு நீங்க சொல்லிங்க, இப்போ அடிமைப்படுத்தி வச்சுட்டா சொல்லியிருக்காவது நாம கீழ் ஜாதியாக சொல்லியிருக்கோம், நமக்கு தயக்காகுது, இதெல்லாம் சொல்றீங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றீங்க? நீ கீழ் ஜாதியை நீங்க ஒத்துக்கிறதுனால இல்லையா? கீழ் ஜாதியை ஒத்துக்கிறதுக்கு அதுக்கு என்ன காரணம் பார்த்தா, தாத்தா பாட்டா வாழ்ந்த விதம், இன்னைக்கு அவங்க கிராமத்தில் மக்கள் வாழ்ற விதம் இல்லையா, அது உங்க மனசுல இருக்குது. அடுத்தவங்க உங்க ஜாதியை எப்படி பார்க்கறான்றதை விட நீங்க எப்படி உங்க ஜாதியை பார்க்கறீங்க? உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நீங்க நான் ஒரு பல்லன், நான் ஒரு பையன், நான் ஒரு செட்டிலியர் சொல்லும்போது என்னுடைய ஹிஸ்டரி என்ன? காலங்காலமா சீரியல வாழ்ந்து வேண்டதான் ஹிஸ்டரி. காலங்காலமா அடுத்தவருக்கு அடிமை வேலை செய்யறது தான் ஹிஸ்டரி. அவன் வேண்டான்னு விசிறி போட்டதை நம்ம பொறுத்து தான் நம்மளுடைய ஹிஸ்டரி. இப்படி நம்ம மனசுல பலமா இருக்கிறதுனால நாம் அதை சொல்லிட்டு வெக்கப்படுறோம். நான் இந்த ஜாதியை சொல்லியிருக்காரு பாப்பா அதை சொல்லிக்கிறதுக்கு என்னைக்குமே வெக்கப்படலை. ஏன்னா பாப்பா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம பரம்பரை புத்திசாலி, பரம்பரை ஆட்சி செய்யறோம். அந்த எண்ணம் அவங்களுக்கு பலமா இருக்கிறதுனால அவன் தைரியமா சொல்லிக்கிறான், போட்டுறான், பெருமைப்படுறான். ஆனா நீங்க சொல்லிக்க மாட்டீங்க அதை இல்லைங்களா? உங்களுக்கு அனுபவம் இருக்கு. அசோசியேஷன்ல ஒரு மெம்பர் ஆகணும்னா அவனை எவ்வளவு கஷ்டப்படும் தெரியும். எப்போ வருவான், அவனை எப்போ பாதிப்பானப்ப தான் ஓடி வந்து எனக்கு அநியாயம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். அது வரைக்கும் வர்றது இல்லையா? இது என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களோட சைக்காலஜி. பாபா சாஹேப் அம்பேத்கர் ஹிஸ்டரி, those who know the history only can create the history சொல்றாங்க. அது எதுக்காக சொல்றாருன்னா, யாருக்கு தன்னுடைய வரலாறு தெரியுதோ அவன் தான் வரலாறு உருவாக்குவான். வரலாறு உருவாக்குறவன் பெரிய மனுஷனா சின்ன மனுஷனா? பெரிய மனுஷன். அப்ப பெரிய மனுஷன் ஆகிறதுக்கு, பெருசா உருவாக்குறதுக்கு அவனுடைய வரலாறு பெருசுன்றது தெரிஞ்சுன்னா தான் அவன். அது கேட்கல, நான் இப்படி கேட்கிறேன். நீங்க பெருசா ஏதாவது உருவாக்கணும்னா நீங்க நான் பெரியவன் உங்களுக்கு தெரியணும், நான் கேப்பபிள் என்று தெரியணும் உங்களுக்கு. அது உங்களுக்கு மனசுல வரணும். நான் ரொம்ப கேப்பபிள், நான் ரொம்ப சாமர்த்தியசாலியா தெரியணும் அப்படின்னு மனசு வரணும்னு சொன்னா, நீங்க சாமர்த்தியசாலியா இருந்தீங்க, சாமர்த்தியசாலியான பரம்பரைக்கு சேர்ந்தீங்கன்றது முதல்ல உங்களுக்கு தெரியணும். ஹிஸ்டரி மகத்தான ஒரு நினைவு இருந்தாதான் மகத்தான ஒரு கனவே வரும், மகத்தானதை உருவாக்க முடியும். அதான் அதோட மீனிங். நம்ம பரம்பரையை நம்ம கீழ் ஜாதி இருக்கிறதுனால அந்த கீழ் ஜாதி பத்தி சொல்லிக்கிறதும் வைக்கும். அப்புறம் நாம் ஏதாவது சாதிக்கணும்னு சொன்னா நாம மேல் ஜாதின்னு சொல்லிக்க வேண்டிய ஒரு கேவலமான நிலைமைக்கு இருக்கோம் இல்லைங்களா? நீங்க ஏதாவது நீங்க என்னங்க இந்த சமுதாயத்துக்கு இப்ப இருக்கிற தலைமுறைக்கு தெரிஞ்ச வரலாறுங்கிறது நம்ம அடிமைப்பட்ட காலத்துல இருக்கிற வரலாறு தான் தெரியுது. அதனாலதான் அப்படி இருக்கு. அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். என்னங்க வீடு வாங்கறதுக்காக நீ போய் சொல்ல எப்படியோ வாழணும்னு ஆசையா போய் சொல்லு, இதுல இப்படிதான் வாழணும்னு ஆசையா? வீடு வேணும், வாழணும். 300 வருஷமா அடிமையாக்கி 3000 வருஷம் அடிமை சொல்லிட்டு வரலாம் கஷ்டம். 5% அந்த 5% தான் டெவலப் பண்ணணும். 5% நீங்கள் அதை ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் 5% நீங்கள் சொல்லுங்கள், நான் எங்களை டெவலப் பண்ண நாங்கள் போய் டெவலப் பண்ணோம். என்ன சொல்லுங்க மனோஜ்? 10 வருஷம் முன்னாடி கோயம்புத்தூர் நான் தான் சொல்லி தான் வீடு வாடகைக்கு இருந்தேன். ஓடரே திரும்ப வைக்கெட் பண்ணும்போது நான் 100 வீடு எடுத்தாரா நான் சொல்லிட்டேன். அப்ளை பண்ணேன். எல்லாரும் அப்படி இருக்கிறதுனாலதான் நிலைமை இப்படி இருக்கு. ஹிஸ்டரி சொல்லும் போது பாபா சாஹேப் சொல்றாங்க, ஆடு மாடுகள் தான் வெட்டுவாங்க தவிர துணியில வெட்டுறது இல்லை, வலி கொடுக்குறது இல்லைங்களா?
புலி எவ்வளோதான் பசி இருந்தாலும் செத்து போன புலி சிங்கம் புலி ஆகட்டும் சிங்கம் ஆகட்டும் வேற ஒரு மிருகம் அடிச்சு போடுறது போய் சாப்பிட்றது இல்லை. அது என்னதான் கட்டாய நேரம் வருதோ அது சாப்பிடாம செத்து போகுது, அவ்வளோதான். எப்படியாவது பொழிக்கணும்னு சொல்லிட்டு போய் நாத்தடிக்கிற ஒரு செத்து போய்கிற ஒரு நாத்தடிக்கிற இன்னொரு மிருகத்தை போய் சாப்பிட்றது இல்லை அது, இல்லைங்களா? தானே வேட்டாடணும், அப்படியே சுடு சுடு ரத்தத்தை குடிக்கணும், சுடு சுடு அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்க கறியை தான் சாப்பிடுவோம். அதுதான் சிங்கத்தை ராஜான்னு சொல்லுவோம். அதுக்காக தான் ராஜா உட்கார்ற இடத்துக்கு சிம்மாசனம்னு பேர், இல்லைங்களா? நாம எப்படியோ பொழிக்கணும், பொய் சொல்லியோ திட்டு வாங்கியோ பேரை மாற்றிக்கிட்டோ ஜாதியை மாற்றிக்கிட்டோ அப்பா அம்மாவை மாற்றிக்கிட்டு முடிஞ்ச பொண்டாட்டியோ மாற்றிக்கிட்டு வாழணும், இல்லைங்களா? அப்படி நாம் திருட்டுத்தனமாக வாழ்றதுக்காக வாழ்றதுக்கு நாம் இந்த இன்டெலெக்சுவல் கிளாஸ் முடிவெடுத்துருக்கிறதுனால தான் நம்முடைய தலைவர்கள் கூட திருடுங்களா இருக்காங்க. சமூகத்தில் ஒன்றும் தவறே இல்லை. ஏன்னா சமூகம் வந்து என்னைக்குமே அதை அடுத்தவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு இமிட்டேட்டர் அவ்வளோதான். அடுத்தவங்க ஃபாலோ பண்ணுறது, தானாக சுயமாக முடிவு எடுக்கிறது இல்லை. மூளை தான் முடிவு எடுக்கிறது, பாடி இல்லை. கை காலெல்லாம் முடிவு எடுக்கிறது இல்லை, முடிவு எடுக்கிறது மூளை தான். ஸோ மூளையை கெட்டுப்பட்டு இருக்கும் போது பாடி எப்படி இருக்கும்? அதுக்கு சோறுக்கும் குப்பைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை பாடிக்கு. ஏன்னா அதை சொல்ல வேண்டியது பிரெயின். ஸோ பிரெயின் எப்போ டெட்டாக இருக்குதோ அது கெட்டு போயிருதோ அப்போ இதை வேணாலும் சாப்பிடுறது, ஏதோ சாப்பிடுறது போய் சாப்பிடுறது, இல்லைங்களா? ஸோ நமக்கு கட்டாய நிலை என்ன இருக்குது நம்ம நிலைமை நீங்கள் சொன்னீங்க, இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதே மாதிரி தான் மற்ற எல்லா சமுதாயத்துக்கும் முக்கியமாக பார்ப்பனர்களுக்கும் இதே மாதிரி தான் ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் அவங்க இப்படி நிலைமை இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ போகல, அதை மாற்றுறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க, மாற்றிட்டாங்க. மாற்றம் ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம். அதனால மாற்றத்தை நோக்கி போறவங்க ஆரம்பத்தில் பயங்கர தியாகம் பண்ணணும். நம்ம பயப்படுறது எதுக்குன்னா அந்த தியாகம் செய்யறதுக்கு, அந்த ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் கிடைச்சி விட்டு கொடுக்குறது நம்ம பயப்படுறதுனால தான் நாம இருக்கிறதுல அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், எதை நீங்கள் அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் அடையாமல் போயிடுவீங்க. கடைசி வரைக்கும் அப்பா அம்மா அனுபவிச்சது வந்து ஃபிசிக்கல் ஸ்லேவரி, நாம் அனுபவிக்கிறது என்ன கல்ச்சுரல் ஸ்லேவரி. அது இதோட ரொம்ப மோசமானது, அது இதோட ரொம்ப பயங்கரமானது. அதை தான் இன்னைக்கு நாம் இன்னைக்கு பெரிய அளவில் இருந்தாலும் பட்சம் எது இருந்தாலும் நம்ம அடையாளத்தை பற்றி நம்ம பெருமைப்படாத இருக்கிறதுனால நம்முடைய உரிமைகளும் நமக்கு இன்னும் தற்காத இருக்குது. இதுதான் people who know the history only they can create the history. இன்னைக்கே இதுதான். இன்னைக்கு நாம ஏசியன் சொல்லிட்டு நாம அசிங்கப்படுறோம், ஷெட்யூல் காஸ்ட் சொல்லி அசிங்கப்படுறோம், நம்ம ஜாதி சொல்லி அசிங்கப்படுறோம், பயப்படுறோம், தயங்குறோம். அப்படி ஒருவேளை நம்ம பெருமையாக சொல்லணும்னாக்க எங்கே சொல்கிறோன்னா, ஒரு பல்ல இன்னொரு பறையங்கிட்ட பெருமையாக சொல்கிறோம், ஒரு பறையம் ஒரு அருந்ததிர்கிட்ட பெருமையாக சொல்கிறோம். அந்த வார்த்தையை போய் பார்ப்பன எதிரில் சொல்கிறது இல்லை, சேரிக்குள்ளே சொல்கிறோம், அவ்வளோதான். வேற எங்கேயும் சொல்கிறது இல்லை பெருமையா, வேற எங்கேயும் சொல்கிறது இல்லை. இங்கே இவங்களுக்குள்ள தான் சொல்லிக்கிறாங்க, மேலே போய் சொல்கிறது இல்லை. அப்படி ஃபீல் பண்ணிக்கிறதே இல்லை. நான் பெரிய மனுஷன் எங்கே ஃபீல் பண்ணுறேன்னா, தன்னோட கீழே இருக்கிற பார்த்து நான் பெரிய மனுஷன். அதான் பிராமினிசம். மேலே இருக்கிற பார்த்து நீ என்ன பெரியவான்னு அவனை சேலஞ்ச் பண்ணுறது இல்லை. கீழே இருக்கிற போய் போது நான் போயிட்டேன். இப்படிதான் காசு சிஸ்டம். அப்போ நமக்கு இந்த ஜாதி பற்றி நமக்கு பெருமை, நம்முடைய நம்ம ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம பெருமைப்படணும்னு சொன்னால், அப்போ நம்மளுடைய ஹிஸ்ட்ரி பெருமைக்கூடிய ஒரு பெருமை வரக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரி தானே நமக்கு தெரியும். நமக்கு தெரியும் நமக்கு உரிமைகள் வேணும்னு தெரியும், அந்த உரிமைகளுக்காக நாமளே போராடணும்னு தெரியும். ஆனால் அந்த உரிமைகளுக்காக போராட வேண்டிய மைண்ட் செட் நமக்கு இருக்குதுன்னு சொன்னால் அது இல்லை. அது இல்லாத இருக்கிறதுனால தான் நாம் அதை அடையாத. அப்போ இந்த மைண்ட் செட் எப்படி வருது? இந்த மைண்ட் செட்காக தான் பாருங்க, சமுதாயத்துக்காக போராட்டம் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே இந்தியாவில் டாக்டர் அம்பேத்கர், பெரியார் இருக்கட்டும், மகாத்மா ஜோதிபா இருக்கட்டும், வெறும் உரிமைகள் பற்றி மட்டும் பேசலாம். உரிமைகள் பற்றி மட்டும் பேசியிருந்தா, போராட்டம் செய்திருந்தா அவங்க ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் தான் வந்திருக்க பேர். ஆனால் அவங்களுக்கு இந்த
அவங்க என்ன நம்ம சொல்றோம் இன்னைக்கு வந்து சமூக போராளிகள் மாற்றத்தை கொண்டு வரணும் மாமனிதர்கள் ஆயிட்டாங்க. மாமனிதர்கள் யாருன்னு சொன்னா உரிமைகளை வாங்கி கொடுக்குறவங்க இல்லை, அந்த உரிமைகளை அடியத்துக்கு ஒவ்வொருத்தரும் தயார் பண்ணி அந்த சமூகத்துல ஒரு ஒரு என்ன சொல்றது விழிப்புணர்வு உருவாக்கல. அங்கதான் மகாத்மா ஜோதிபா புலே, ரெண்டாவது ஷாவு மகாராஜ், மூன்றாவது நாராயண் குரு, நாலாவது பெரியார், அஞ்சாவது பாபா சாஹேப் அம்பேத்கர், ஆறாவது கமிஷனர். இந்த எல்லா மனிதர்களும் நீங்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிமைகளை மட்டும் சொல்லிட்டு அந்த உரிமைகள் போராட்டம் பண்ணுறது எப்படி, தர்ணா பண்ணுறது எப்படி, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது எப்படி, அசோசியேஷன் பண்ணுறது இது மட்டும் சொல்லல. அதோட முக்கியமா என்ன சொல்றேன்னா உங்க உரிமைகளை அடையிறதுக்கு வேண்டிய உங்களுக்கு மைண்ட் செட் அதை உருவாக்கி எப்படி உருவாக்கிக்கிறாங்கன்னா by making you to know your true history. ஜாதி ஒழியணும்னு நம்ம போராட்டம் செய்யணும். ஜாதி ஒழியணும் நம்ம போராட்டம் பண்ணணும். ஜாதி ஒழிப்பு தான் அம்பேத்கர் தத்துவம் கூட நம்ம சொல்லணும். ஆனால் ஜாதி ஒழிக்க வேண்டும் யார்? இது வர்ணாசிரமம். பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ரன், ஆதி சூத்ரன். படிப்புக்கு இவன் தான் தலைவர், அதாவது படிப்புக்கு இவன் தான் வாரிசு. சட்டம் எழுதுறது, சட்டம் மாத்திரத்துக்கு, சட்டம் உருவாங்க அது இவனோட வாரிசு. இவன் எழுதியிருக்க சட்டத்தில் தான் இவன் ஆட்சி செய்யலாம் சத்திரியன். அவன் கீழே இருக்கிறவன் தான் வைசியர், வணிகர், பொருளெல்லாம் இவன் செய்ய. இவன் சூத்ரன். லாஸ்ட்ல இருக்கிறது தான் இவன் ஆதிசூத்ரன். இவனுக்காவது இவங்க சேவை செய்யற வேலை இருக்குது. ஆனால் இவனுக்கு மோசமானது, அசிங்கமானது எல்லாம் இவங்க செய்யறது. இது வரலாம். இப்போ இதை மாற்ற வேலை, இதை மாற்றம் வேணும், இது ஒழியணும்னு சொன்னா அந்த பொறுப்பு யார்? இவனுதா இல்லை இவனுதான் இங்க இருக்கிறவங்க தான் இவன் யாரு? அப்ப இவன் இதை மாற்றணும்னு சொன்னா நிச்சயமா மேலே வரணும். இவன் மேலே வரணும்னா மேலே வர்றதுக்கு வேண்டிய மனோதைரியம் வேணும். மேலே வரணும். ஆனா அந்த தைரியம் வராத இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா வெறும் மேலே உட்காந்துருக்காங்க, அந்த பலம் மட்டும் இல்லை. அதோட முக்கியமா கீழே நீ இருக்கிறது தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது, நீ இப்படி இருக்கிறதா கடவுளை விரும்புறாங்க அப்படின்ட்டு அவனை நம்ப வச்சிருக்க. அது மட்டும் இல்ல, காலகாலமாக இங்கதான் இருந்தடா, இங்கதான் அவனுடைய முக்தி இருக்குன்னு சொல்லியிருக்க. அப்போ நீங்க மாற்ற வேண்டியது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா அவனுடைய எண்ணங்கள். நீங்க நிறைய படங்கள் நீங்க பார்த்துருக்கீங்க. ஒரு ஜமீன்தார், அந்த ஜமீன்தாருக்கு ஒருத்தர் அடிமை இருப்பான், ரொம்ப பலசாலி இருப்பான். அந்த ஜமீன்தாருக்கு அவன் ஒரு நாய் மாதிரி வேலை செய்வான். அவன் ஜமீன்தார் கேட்டதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பான். ஊரில் இருக்கிற எந்த பொண்ணை காட்டி ஜமீன்தார் நான் இன்னைக்கு அந்த பொண்ணோட நான் படுக்கணும்னு சொன்னால் விட்டு எடுத்து சொல்லுவாங்க. இப்படி இருக்கிற ஒரு இந்த முட்டாள் பையன் ஒரு நாள் தப்பி தவிர ஒரு காட்டில் போய் மாட்டிக்குவோம். அந்த காட்டில் மாட்டி இருக்கும்போது அங்கே ஒரு கேள்வி இதை பார்த்து சொல்கிறோம், உங்கள் அப்பா யாருன்னா, நான் அப்பா அனாதை, என்னை வளர்த்துருந்தாலாம் ஜமீன்தார் தான், அவர் தான் கடவுள் எல்லாம் சொல்லலாம். சொன்ன பிறகு உன் பேர் என்ன? பேர் ஏதோ சொல்லலாம். என் பேர் வந்து முனியனா ஏதோ சொல்கிறான். சொன்னா அதுக்கு அதில் ஒரு பேர், உன் பேர் வந்து சூரியன். சூரியன் இதை கேள்விப்பட்டதே இல்லை. இப்படி இல்லைப்பா உன் பேர் சூரியன் தான். அது மட்டும் இல்லை, உன் கையில் இருக்கிற இந்த மச்சை என்ன இருக்குது, இது உங்கள் அப்பா போட்டது உங்கள் வம்சத்துக்கு வந்துருக்கு. இது ஏதோ கதை சொல்கிற நம்புறதுன்னா அந்த கேள்வி என்ன பண்ணுறான், உன் கையில் இருக்கிற மச்சை வந்து அது பச்சை குத்துருக்காங்க. அந்த பச்சை வந்துட்டு பா அதை வந்து போடுறதுக்கு அது உங்களுடைய சின்னம், அது உங்களுடைய ஆட்சி செய்ய வம்சத்துடைய சின்னம். அது இதே சின்னம் தான் உங்கள் அப்பனுக்கு இருக்குது. அந்த சின்னத்தை இருக்கிற ஒரு டாலர் தான் உங்கள் அப்பா காலத்தில் இருந்துச்சு. அதுதான் என் கையில் இருக்கு. அப்போ நீங்கள் யாரு? நான் வேற யாரும் இல்லை, உங்கள் அப்பா கிட்ட நான் வேலைக்கு இருந்த ஒரு வேலைக்காரன். அப்போ எங்கள் அப்பா என்ன, உங்கள் அப்பனை கொண்டவன் தான் இன்னைக்கு வந்து ஜமீன்தாரா இருக்குன்னு சொல்றாங்க. அவனை நம்ப வைக்கிறான். அவன் நம்பிட்ட பிறகு அவன் என்ன ஆகிறான்? பழி வாங்குறான். இந்த கதைக்கு நிறைய வந்துருக்கு தானே, நம்ம தானே. அப்படிப்பட்ட அடிமை இவன் தான். அப்ப இவனை மாற்றணும்னா இவனுக்கு முதல்ல இவன் கையில அதிகாரம் வர்றதில்லை, யாரை கொடுக்குறதும் இல்லை. அவன் அதை அடையணும். அதை அடையணும்னு சொன்னா அவங்களுக்குள்ள
அவனுக்குள்ள அந்த சைக்காலஜிக்கல் சேஞ்ச் ஆகும். ஸோ சைக்காலஜி எப்போ சேஞ்ச் ஆகுதுன்னா இட் இஸ் ஒன்லி பை நோயிங் யுவர் க்ளோரியஸ் ஹிஸ்ட்ரி. அற்புதமான உங்களுடைய வரலாறு தெரிஞ்சாதான் அற்புதமான மாற்றம் இங்கே வரும். அந்த மாற்றம் தான் உங்களையே மாற்றுறது, உங்கள் நிலைமையை மாற்றுறது, நிலைமையை மாற்றுறதுக்கான சக்தி கொண்டு வரும். டாக்டர் அம்பேத்கர் எடுத்த உடனே இது எப்படி வந்துச்சு என்ன வந்துச்சுன்னு சொல்றது கதை. அவர் எழுதியிருக்க ஹிஸ்டரியில் ஹவு காஸ்ட் சிஸ்டம் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படி ஆரம்பிக்கல. எப்படி ஆரம்பிக்கும் ஹூ ஆர் தி அன்டச்சபிள்ஸ் ஆரம்பிக்கிறார், ஹூ ஆர் தி சூத்ராஸ் ஆரம்பிக்கிறார். நமக்கு தெரியாத இருக்கிற முக்கிய விஷயம் இதுதான். நமக்கு உரிமைகளை பற்றி தெரியும், ஆனால் வரலாறு பற்றி தெரியும். அதுக்காக அவர் எழுதின புத்தகம் இது. Untouchables who are there. இது வரைக்கும் எந்த ஹிஸ்டோரியன் இதை சேலஞ்ச் பண்ணது கிடையாது. யார் இந்த தீண்டத்தகாதவர்னா நம்ம சொன்னவங்களெல்லாம் அவங்க கேவலமாக பார்க்குறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, இதெல்லாம் அவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லணும். அவங்க நம்மளை அப்படி பார்க்கறதுனால அவங்க கண்ணில் தான் நம்மளை நாம பார்க்கணும். அவன் நம்மளை கீழ் ஜாதின்னு சொல்றது அவனோட பார்வை. அவனோட பார்வையில் நான் கீழ் ஜாதி என்ன பார்க்குறேன், என்ன நான் எப்படி பார்க்கணும், அதோட கேவலமா என் சமுதாயத்தை பார்க்குறேன். அதனால தான் அந்த சமுதாயத்தை ஒட்டி போகிறது நான் வெட்கப்படுறேன். அந்த சமுதாயத்து பேரை சொல்றது நான் வெட்கப்படுறேன். அந்த சமுதாயத்து பேரில் வீடு கேட்டால் கொடுக்குறது இல்லை, அது வேற சாக்கு. நீ அவன் இருக்கிற இடத்துல போய் நீ வீடை கேட்குறீங்க, ஏன் உன் சமுதாயம் இருக்கிற இடத்துல ஏன் உன் வீடை கேட்கறதுல நீ வாடகை வீடு? ஏன்னா உன் சமுதாயத்தோட வாழறதுக்கு உனக்கு அசிங்கம் ஆகுது. ஏன் அசிங்கம் ஆகுதுன்னா உன் சமுதாயத்தை பற்றி உனக்கு தெரியவில்லை, உன் பற்றி உனக்கு தெரியவில்லை. ஆனால் அதே இந்த சமுதாயம் இதோடைய பெருமைக்குரிய ஒரு வரலாறு இருந்திருந்தா அப்போ என்ன ஆகும்? உன் சமுதாயத்தோட வாழ்றதுக்கு பெருமை ஆகும். இதை தான் சொல்றது ஹிஸ்டரி. பாருங்க, இதுல யார் இந்த அன்டச்சபிள்ஸ் சொல்லும்போது, தீண்டத்தகாதவன் சொல்லும்போது பாபா சாஹேப் அம்பேத்கர் வேற எதையும் எக்ஸாம்பிள் எடுக்கிறது இல்லை, தமிழ்நாடோட எக்ஸாம்பிள் தான் எடுக்கிறாரு. முக்கியமா தமிழ்நாட்டில் பாருங்க சொல்றாரு, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா all have showed that the Brahmins shunned the untouchables. பிராமணர்கள்லாம் தீண்டத்தகாதவர்களை தள்ளி வச்சாங்க தான் அவங்க சொல்றாங்க. But they did not bring to light the fact that untouchables also shunned the Brahmins. அவங்க மட்டும் அவங்களை ஒதுக்கி வச்சது இல்லை, நாமளும் அவங்களை ஒதுக்கி வச்சுக்கின்றதை நிறைய பேர் சொல்றது இல்லை. Nonetheless, it's a fact. ஆனால் இது உண்மைதான். People are so much accustomed to thinking that the Brahmin is the superior of the untouchables, and the untouchable accept himself as an inferior. இதே நம்ம அதான் பேசுறோம், தள்ளி வச்சிட்டாங்க ஒதுக்கி வச்சிட்டாங்க நம்மளை கீழே தள்ளி தான் சொன்னது. அவன் சொன்னது அவன் நம்மளை தள்ளி வச்சது ஒரு பக்கம், நம்ம தள்ளியே இருக்கிறவங்க ஒத்துன்னு இருக்கிறது இன்னொரு பக்கம். அவன் கீழ் ஜாதின்னு சொன்னது ஒன்று, கீழ் ஜாதின்னு ஒத்துக்கினது இன்னொன்று. நீ ஒத்துனதான் அவன் சொல்லி இருக்கிறது. இப்படிப்பட்டவங்க மத்தியத்தில் என்ன ஆகுது? நான் இப்படி சொன்னா that this statement that the untouchables look upon the Brahmins as an impure person is sure to come to them as a matter of great surprise. இதே untouchables வந்துட்டு பிராமணர்களை ரொம்ப impure, சுத்தம் இல்லாதவங்க அப்படி இவங்க அவனை தள்ளி வச்சாங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு ஆச்சரியமா. ஆனால் இது உண்மை. The fact has however been noted by many writers. They have observed and examined the social customs of untouchables. To remove any doubt on the point, attention is drawn to the following extracts from their writings. அபுதுபேன்றவர் நபேதுபேன்றவர் இதில் கர்நாடகா வந்துட்டு அவர் 15 வருஷம் இருந்தார். அங்கே இருக்கிற நிறைய கஸ்டம்ஸ் எல்லாம் படித்து அவர் எழுதியிருக்க புத்தகம் வந்துட்டு ஹிந்து மேனர்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ். அது உங்களுக்கு இப்போவும் கிடைக்குது. அவர் கிறிஸ்டியன் ஃபாதர், அவருடைய வார்த்தைகள் போட்டு even to this day a pariah is not allowed to pass a Brahmin street in a village. பரியா வந்து கிராமத்தில் போகிறதுக்கு அவனுக்கு பர்மிஷன் கிடையாது. Though nobody can prevent or prevents is approaching or passing by a Brahmin's house in towns. Town அந்த பிரச்சனை இல்லை, எங்கன்னா போகலாம். The pariahs on their part will under no circumstances allow a Brahmin to pass through their purcharies, as they firmly believe it will lead to their ruination. பாப்பாங்க வராதான்னு சொல்றது ஒரு பக்கம், அதே நேரத்தில் பரச்சேரிக்கு கூட பிராமணன் வரக்கூடாதுன்றது
இவங்களோட நம்பிக்கை ஏன்னா உள்ள வாங்க எதுவும் கேடு வருதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்றாங்க. அடுத்தது பாருங்க, ஹெமிங்ஸ்வே எடிட்டர் ஆஃப் கெசெட் ஆஃப் டாஞ்சோர் டிஸ்ட்ரிக்ட் தஞ்சாவூர் என்ன சொல்றாரு, these casts within bracket page number 314 these casts within bracket Parayan and Pallan are Chettian castes of Thanjavur district. Thanjavur district இது மூணு இருக்காங்க. மூணு பேரை கோட் பண்ணி சொல்றாங்க. These castes strongly object to the entrance of a Brahmin into their quarters, believing that harm will result to them therefrom. Parayana இருக்கட்டும், பல்லனா இருக்கட்டும், செட்டியனா இருக்கட்டும், அவன் தன்னுடைய ஏரியாவுக்கு வந்தான்னா நமக்கு ஏதோ தரித்திரம் வருது, பிராமின் தன்னுடைய ஏரிக்குள்ள வந்தா ஏதோ தரித்திரம் வருதுன்னு தான் நம்பி இருந்தாங்க. அதனால அவனை சேர்க்கவும் மாட்டாங்க. இதோட முக்கியமா இந்த வலியாஸ் ஆஃப் ஆசன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மைசூர் கர்நாடகா, அப்போ கேப்டன் JSF மெக்கின்சே சொல்ற வார்த்தை இது. எவ்ரி வில்லேஜ் ஹேஸ் இட்ஸ் வல்கேரி பச்சேரி, அதெல்லாம் பல்லஞ்சேரி. அங்கே வந்து வலியாசம் வந்து சேரி வல்கேரி. As the quarters inhabited by the Valyas, formerly agristic serfs, is called outside the village boundary hedge. This I thought was because they were considered as impure race whose touch carries defilement with it. எப்பவுமே இது சரி ஊருக்கு வெளியே இருக்கும். இது நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா அவர் சொல்றது, நான் என்ன நினைச்சிருந்தேன், இவங்க ரொம்ப அழுக்காக இருக்கிறாங்க, ரொம்ப அசுத்தமாக இருக்காங்க, அதுதான் தள்ளி வச்சுதாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு. Such is the reason generally given by the Brahmins who refuse to receive anything directly from the hands of a Valya. And yet, the Brahmins consider great luck will wait upon them if they can manage to pass through the Valgeri without being molested. பிராமணன் வந்துட்டு எந்த தடை ஆட்சேபம் இல்லாத இந்த சேரிக்குள்ள பூந்து வெளியே போயிட்டான்னா அவனுக்கு பெரிய அதிருஷ்டம் இருக்குதுன்னு நம்பி இருந்தானா. To this, Valyas have a strong objection, and should a Brahmin attempt to enter their quarters, they turn out in a body and slipper in former times, it is said to death. பிராமணன் உள்ள வந்துட்டான்னா துணியெல்லாம் அவுத்து போட்டு செருப்பில் அடிக்கணும். எப்படி அடிக்கணும்னா சில நேரத்தில் அவன் செத்த போயிடணும் அடிக்கிற அடியில். பிராமணன் உள்ள வந்த செருப்பில் அடிச்சவன் சாவடிச்சிடுவாங்க. Members of other castes may come as far as the door, but they must not enter his house, for that would bring the Valya bad luck. அடுத்த ஜாதி சூத்ரன் இவனுக்கு சேரிக்குள்ள வரலாம். எது இருக்கேன்னா அந்த வாசல் படி வெட்டணும், அதுக்குள்ள வரக்கூடாது. If by chance a person happens to get in, the owner takes care to tear the intruder's cloth, tie up with some salt in one corner of it, and turn him out. This is supposed to neutralize all the good luck which might have accrued to the trespasser, and avert any evil which ought to have befallen on the owner of the house. So இந்த வேற சூத்திரன் உள்ள வந்தா துணியை கிழிச்சு அதில் உப்பை கட்டி பொறுத்துடுவாங்க. காரணம் என்னன்னா அப்படி அவன் கட்டுறதுனால அவனால் என்ன கெடுதல் ஆகுதோ அது தடையாகும், என்ன கொண்டு போகணும்னு நினைக்கிறானோ அது போக போயிடும். ஸோ இப்படிப்பட்ட நம்பிக்கை மட்டும் எப்படி வந்தது? இது ஒரு பெருந்தன்மை இருக்கிற எண்ணத்தினால வர பிராக்டிஸா இல்லை நம்ம கீழ் ஜாதி என்றனால வர பிராக்டிஸா? இது கீழ் ஜாதி அப்பர் கிளாஸ் என்ன சொல்றீங்க? கீழ் ஜாதி அப்படிங்கிறது கீழ் ஜாதி வந்து பாப்பா எப்படி செருப்பு அடிக்கும்? எப்படிலாம் என் ஏரியாவுக்கு வந்தானே செருப்பு அவன் எப்படி அடிப்பான்? கீழ் ஜாதியா இருந்தா ஐயா வந்துட்டீங்களா, ஐயா வாங்க ஐயா காலை தொட்டி கும்பிடுவான். இப்போ செய்யணுங்க அந்த மாதிரி இல்லையா? ஆனால் செருப்புல அடிக்கிறான்னா அப்போ எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கு அவனுக்கு? சரி, அவன் பத்தி அவனுக்கு என்ன இருக்கு? என்ன உயர்ந்தவன் இல்லையா? அப்போ இவனுக்கு அந்த உயர்ந்தவன் என்ற எண்ணம் இருக்குன்னா அப்போ நிச்சயமா ஏதோ ஒரு காலத்தை உயர்ந்தவன் இருந்திருப்பான் இல்லைங்களா? உயர்ந்தவனாக இருந்திருப்பான். அப்போ அவன் உயர்ந்தவனாக இருந்தான். அவன் யார்? அவனோட வரலாறு என்ன? அவனுடைய வரலாறு பாருங்க. இதுல பாபா சாஹிப் சொல்றாரு 3வது வால்யூம்ல, the history of India is nothing but mortal conflict between Brahmins and Buddhists என்றார். அதே நேரத்தில் இது 3வது ரெவல்யூஷன் அண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன் இந்த புத்தகத்தில் அதே நேரத்தில்
The history of India is nothing but a history of mortal conflict between Buddhism and Brahmanism. So neglected is this truth that no one will be found to give it is ready acceptance. Indeed, there may not be wanting persons who would repudiate any such aggression. இதில் எந்த வரைக்கும் இதை மறைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் இதை சொன்னால் யாரும் நம்புறது அந்த மாதிரி செய்திருக்காங்க. ஓகே, அப்போ இந்தியாவுடைய ஹிஸ்டரியை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது போது பாருங்க, அக்டோபர் 14th அவர் கன்வெர்ட் ஆகும்போது சொல்கிறார், the political history of India begins with the rise of non-Aryan people called Nagas, who are a powerful people. Whatever fame and glory India achieved in the ancient times, political field, the credit fight goes entirely to the non-Aryan Nagas. It is they who made India great and glorious in the annals of the world. ஆரியர் வர்றதுக்கு முதல்ல இந்தியா வந்து பெரிய அளவு கொண்டு போகிறாங்க இந்த நாகாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி பற்றி பேசும்போது இந்தியாவுக்கு ஒரு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து கிடையாது. கிடையாதுன்னா மொத்தமொத்தம் இல்லைன்னு இல்லை, இருக்குது. அதை என்ன பண்ணியிருக்காங்க, புராணம் ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ புராணம் என்ன மித்தாலஜி. எப்படி மித்தாலஜின்னா பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற கதையாக மாற்றி வச்சுருக்காங்க. போருங்க இங்கே அந்த ரகாங்க ஜம்ப் ஆயிடுச்சு, கிருஷ்ண பகவான் வந்து திரௌபதிக்கு புடவை விட்டாரு, இதெல்லாம் வந்து கேட்குறது ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதாவது சினிமா இப்போ இது பார்க்குறீங்க, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் புராணம் நீங்கள் தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியுது, உங்களுக்கு வரலாறு எனக்கு தெரியும். அப்போ புராணத்துக்குள்ளே தான் ஹிஸ்ட்ரியாக இருக்குது. புராணத்துக்குள்ளே எப்படி ஹிஸ்ட்ரி, அதை தான் இந்த புத்தகத்தை சொல்கிறாங்க. பாருங்க, புராணத்தில் பிராமணன் இருக்கிறானா இல்லையா, சத்திரியன் இருக்கிறானா இல்லையா, வைசியா இருக்கிறானா இல்லையா, இருக்கா இல்லையா, சூத்திரன் இருக்கிறானா, சூத்திரன் இருக்கிறான். ராமாயணத்தில் சூத்திர சம்பவத்துக்கு வரான் இல்லையா. ஆனால் ஆதி சூத்திர கதை இருக்குதா, இல்லை. ஆனால் அவன் இருக்கிறானா இல்லையா, இப்போ இருக்கிறானா இல்லையா, இருக்கிறான். எல்லா இடத்துலையும் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இவனா ஆதின்னு தான் சொல்கிறாங்க. ஆதி தமிழன், ஆதி திராவிடன், ஆதி கர்நாடகா, இதுதான் சொல்கிறது ஆதி அபோரிஜினல் இண்டிஜினஸ் பீப்புள். ஆனால் புராணத்துலேயோ இல்லை அவங்க எழுதிருக்க ஹிஸ்ட்ரியில் இவனுடைய கதை இல்லாது, ரைட். ஆனால் அதே நேரத்தில் அதே புராணத்தில் இன்னொரு கேரக்டர் இருக்குது, ராட்சசன் சொல்லிட்டு இருக்குதா இல்லையா. ராட்சசனுக்கும் இவங்களை தான் எதிரி, அசுரர்கள். அவன் அசுரர், இவர் சூரர்கள். ஓகே, அப்போ புராணத்தில் 4 பேர் இருக்கிறாங்க, ஆனால் இவன் இல்லை. புராணத்தில் 4 பேரோட ராட்சசன் இருக்கான், ஆனால் அந்த ராட்சசன் இப்போ இல்லை. கரெக்டா? புராணத்தில் இருக்கிற ராட்சசன் இப்போ இல்லை. புராணத்தில் இல்லாத ஆதிசூரன் இப்போ இருக்கிறான். அவனுடைய எண்டு தெரியாது, இவனுடைய ஆரம்பம் கிடையாது. அவனோட எண்டு இவனோட ஆரம்பம் ஏறி இருக்கக்கூடாது. அந்த ராட்சசன் தான் இன்றைய ஆதிசூரன், ஏறி இருக்கக்கூடாது. அது இல்லாமல் ராட்சசன் எப்படி இருக்கணும்னு அவனுடைய ரூபம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி இருந்தா ராட்சசன், தடிமன். அப்புறம் கலர் எப்படி இருந்துச்சு, கருப்பா இருந்துச்சு இல்லைங்களா. கண்ணு ஓதல் எப்படி இருந்துச்சு, பெருசா இருந்துச்சு இல்லையா. அந்த மாதிரி அடையாளம் இருக்கவங்க யாராவது இருக்கிறாங்களா இல்லையா, இருக்காங்களா இல்லையா. அடையாளம் இருக்கவங்க வெக்கப்படலாம், இருக்கிறது உண்மை தானே. ஆனால் இவங்களோட அடையாளம் தெரியும், அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியும். அவங்க இப்போ கூட அப்படிதான் இருக்கிறாங்க. நம்ம கிராமத்தில் சொல்றாங்க, கருப்பா இருக்கிற பாப்பான நம்பாத, வெள்ளையா இருக்கிற பறையனை நம்பாதன்னு சொல்றாங்க இல்லையா. எங்க கிராமத்தில் இருக்குது அது. ஏன்னா ஏதோ மிஸ்டேக் ஆகிக்கிறதுன்னு அர்த்தம், அது வேற ஒன்றும் இல்லை. இங்க போடுறது அங்க போட்டிருப்பா, இங்க போடுறது இங்க போடுறது. அப்போ ஒரிஜினல் என்ன பிளாக் தான். ராவணன் என்றது வேற ஒன்றும் இல்லை, ராகுவர்ணன் ராவணன் இல்லைங்களா. அந்த ராவணனோட இந்த பயாலஜிக்கல் அந்த ஐடென்டிட்டி என்ன இருக்குது, அது இங்க ஆதிசூத்திரத்தில் இருக்கு. அப்புறம் நீங்க பாத்தீங்களா, அதுல இந்த ராட்சசன்கள் எல்லாம் தவம் செய்யறாங்க, யாகம் செய்யறாங்க. இந்த பிராமணர்கள் எல்லாம் யாகம் செய்யறாங்க. அந்த யாகத்தை அழிக்கிறதுக்கு இந்த ராட்சசன் போறாங்க. இவன் தவத்தை அழிக்கிறது தேவதனை மேனக ரொம்ப ஊர்வசெல்லாம் அனுப்பான் இல்லைங்களா. இது யாருடைய கல்ச்சர்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தியானம் செய்யறது புத்திஸ்ட் தான்.
யாகம்னு செய்யறது பாப்பான் தான். கரெக்ட்? ஆமா தானே? இதேதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் புத்தகத்தில் சொல்றாரு. புத்திசம் வளர்ந்த உடனே யாகத்தை ரத்து பண்றாரு அசோக சக்கரவர்த்தி. அவருக்கு ஒரு ஆர்டர் போடுறாரு, யாக யஜ்ஞ சேவைகள் மாடு கிடலாம் வெட்டக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டாங்க. இவருக்கு வர வேண்டியது தர்ஷனம் எல்லாம் எழுதா போய் பிச்சைக்காரன் ஆகிட்டான். எந்த அளவுக்கு பிச்சைக்காரன் ஆகிட்டான்னா வரி கட்டுறது கூட பணம் இல்லாதாயிட்டான் பிராமணன். போய் அவனுக்கு கோரிக்கை எடுக்கிறாங்க, ஐயா நான் வரி கட்ட முடியாது, அதனால வேற தொழில் கற்றுக்கிட்டு நான் வரி கட்டுற வரைக்கும் எங்களுக்கு எக்ஸம்ஷன் டாக்ஸ் எக்ஸம்ஷன் நிறைய இன்கம் டேக்ஸ் தரீங்க. அப்போ ஓகேன்னு அசோக சக்கரவர்த்தி ஒத்துக்கிட்டு அவங்க இருக்கிற இடத்துல எல்லாம் மார்க் பண்ணிட்டு இங்கே யாரும் வரி போகாதீங்க அப்படின்ட்டு அந்த ஏரியாவுக்கு ஒரு மார்க் வைக்கிறோம். அதுதான் அக்ரஹாரம். அக்ரஹாரம்னா வரி கட்டுறதுக்கு வக்க இல்லாத இருக்கிறவங்க. அதான் தட் இஸ் த மீனிங். ஏன் வரி கட்ட முடியலன்னு சொன்னா அவனோட மேஜர் ப்ரொஃபஷனுக்கு போயிட்டு இன்கம் இல்லாத ஆயிடுச்சு அவனுக்கு. அதனால அவன் டாக்ஸ் கட்ட முடியல. ஏன் அவனால அவனுடைய ப்ரொஃபஷன் போச்சுன்னா புத்திசம்ல வந்து புத்திஸ்ட் அரசு வந்துட்டு அதை ரத்து பண்ணிட்டான். அவ்வளவுதான். அந்த புத்திஸ்ட் அரசர் யாகத்தை ரத்து பண்ண அதே புத்திஸ்ட் மெடிடேஷன் தியானத்தை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போறான். தன்னுடைய மக்கள் எல்லாம் கொண்டு வெளியே இருப்பான். ராட்சசர்களும் அதான் செய்யறாங்க, தியானம் தான் செய்யறாங்க. அப்போ இந்த அசோகர் யாருன்னா அசோகர் வேற யாருன்னா அவன் ராட்சசன் தான். இதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் தம்முடைய புத்தகத்தில் எழுதுறாரு. இந்தியா முழுவதும் ஆட்சி செய்த அந்த ராட்சசர்களுடைய இனம் எதுன்னா அது நாகா ரைஸ், நாகாஸ். ஸோ இந்த நாகாஸ் தான் இந்தியா முழுவதும் ஆட்சி செய்தவங்க. ஸோ இந்த நாகர்கள் யார் என்றத நம்முடைய இந்த புத்தகத்தில் அவர் எழுதுறாரு. இந்த நாகர்கள் தான் இன்றைய SC/STs. அதுக்காக தான் கன்வெர்ட் ஆகிறதுக்காக புத்திசம் கொடுத்தாங்க. ஒரு 40 செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணி நான் எதுக்கு இதை செலக்ட் பண்ணேன்னா இங்கே RSS இருக்கிறாங்க ஆகணும் நாம அவங்கள்ட்ட சண்டை போடுறதுக்கு இல்லை. நாகாஸ் தான் இந்த நாட்டுடைய ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ். இந்த நாகாஸ் தான் ஆட்சி செய்தவங்க. ஸோ இந்தியாவுக்கு இருந்த முதல் பேரை நாகர்கண்டா, நாகர்கண்டா, நாகர்கண்டா இதுதான். ஸோ அந்த நாகர்களை தான் இன்றைய ஷெட்யூல் கிளாஸ், இன்றைய ஷெட்யூல் கிளாஸ். பேக்வர்ட் கிளாஸ் கூட அவங்க தான். ஆனால் பயங்கரமாக எதிர்த்து வெளியில் நின்றவங்க ஷெட்யூல் காஸ்ட். காரணம் என்னன்னா தேர் ராயல் ஃபேமிலி. அவங்க நாகர்குழு ராயல் ஃபேமிலி ஆட்சி செய்தாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா அவங்களோட சேனாதிபதி மந்திரி இந்த மாதிரி தோன்றவங்க தான். ஆனால் உண்மையான அரசங்க நாகராஜன் வந்துட்டு இன்று SC/ST. இவங்களோட மொழி என்ன இருக்குது? அதுதான் தமிழ். திராவிடான்றது வந்துட்டு எந்த காலத்துக்கும் திராவிடான்றது கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் a தமிழ் பாரதி. Taking into consideration all the evidence which has been brought forward, the only possible conclusion seemed to be that the Dravidians of the south of India were of the same stock as the Asuras or Nagas of the north. இங்க இருக்கிற திராவிடர் தான் அந்த நாகர்கள், அசுரர்கள். The second thing we bore in mind is that the word Dravida is not an original word. It is the Sanskrit form of the word Tamil. The original word Tamil, when imported into Sanskrit, became Damita, and later on Tamila became Dravida. The word Dravida is the name of the language of the people and does not denote the race of the people. அது நம்முடைய மொழி திராவிடான்றது. The third thing to remember is that Tamil or Dravida was not merely the language of the South India, but before the Aryans came, it was the language of the whole of India. And was spoken from Kashmir to Cape Camry. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் பேசும் முதல் மொழி அது தமிழ் தான். அப்போ அந்த தமிழன் யாருன்னா அது நாகர். அந்த நாகர் யாருன்னா இன்றைய பல்லம் பாரு செட்டில். இது ஆதாரத்தோட கொடுக்குறாரு. இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாமே ஐடி டாக்குமெண்ட், இதுக்கு எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கிறது நார்த்தில் இருக்க இண்டஸ் வேலி ஒன்று தான் தெரிஞ்சிருக்கிறது. ஆனால் அடுத்து சொல்றேன், in fact it was the language of the Nagas throughout India. The next thing to note is the contact between the Aryans and the Nagas and the effect it produced on the Nagas and their language. Strange as that may appear, the effect of this contact on the Nagas of North India was quite different from the effect it produced on the Nagas of the South India. The Nagas in North India gave Tamil, which was their mother tongue, and adopted Sanskrit in its place. The Nagas in South India retained Tamil as their mother tongue and did not accept Sanskrit, the language of the Aryans.
அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க, இவங்க விட்டு கொடுக்கல, அவ்வளோதான். இவ்வளோதான் வித்தியாசம். இவங்க ஏன் விட்டு கொடுக்கலன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நார்த்தெல்லாம் ஒத்து நான் சான்ஸ்கிரிட், இவருக்கு ஏன் விட்டு கொடுக்கல? ஏன் விட்டு கொடுக்கலன்னு சொன்னா எல்லாரும் என்ன பேசுறாங்க, சிவிலைசேஷன் கல்ச்சர் இன்னைக்கு மேல இருந்து கீழே வருதுன்னு சொல்றாங்க. அது நாமளும் ஒத்துக்கிறோம், அதுவும் ஒரு அடிமை புத்தி தான். ஆனா ஆக்சுவலா என்னன்னா, நீங்க சிவிலைசேஷன் நாகரிகம் என்ன சொல்றீங்க, அது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முதல்ல இங்க ஒரு சிவிலைசேஷன் இருக்குது. அங்க புத்தர் வரதுக்கு முதல்ல இங்க புத்தர் வந்திருக்காங்க. ஸோ புத்தா ஹிம்செல்ஃப் அதை சொல்றாரு, பிஃபோர் மீ தேர் வர் 84 புத்தாஸ் சொல்லிட்டு, எனக்கு முதல் 84 புத்தர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த புத்தர்கள் அங்கே நார்த்தில் இருக்காங்க, நார்த்தில் ஒன்றும் கிடைக்கிறது யாருமே. அதே மாதிரி புத்தர் மாதிரி சொல்லியிருக்கிற ஃபிலாசபி வேறு யாரையாவது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எங்கே பார்க்குறீங்கன்னா அவங்கள சித்தர்களை பார்க்குறீங்க. ஸோ சித்தர்ன்றது என்ன இருக்குது, அது தமிழ். புத்தானது என்ன இருக்குது, அது பாலி. சித்தருடைய மீனிங் பாலியில் வந்துட்டு புத்தானா இருக்கு. சித்தா எல்லாம் அறிஞ்சவன், சித்தி படிந்தவன், சித்தத்தை படிந்தவன், அவன் சித்தன். தமிழ்நாட்டில் வந்துட்டு புத்தர் வரதுக்கு 1000 வருஷத்துக்கு முதலே எங்கள் சித்தர்கள் இருக்காங்க. அந்த சித்தன் யார், எப்படி? ஸோ அவங்களுடைய முதல் சித்தன் தான் சிவன், அவருக்கு அடுத்தது தான் கந்தன், அவருக்கு அடுத்தது தான் நந்தி, அதுக்கப்புறம் தான் அகத்தியர், அப்புறம் திருமூலன். அங்கே 18 பேர் வராங்க. இந்த 18 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒருத்தனும் பார்ப்பான் கிடையாது, எவ்வளோ கூலி. அத்தனை பேர்லையும் மெஜாரிட்டி எல்லாம் பாருங்க செட்டிலிங்க, வெள்ளாடுங்க, நாடாருங்க. நாடாருங்க கூட அன்சியபிள்ஸ் ஆகும், அன்டச்சபிள், அன்சியபிள்ஸ் இவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு புத்திசம் தான். ஸோ அங்கே புத்திசம்க்கு பிராமணிசம் ஃபைட் எழுதுன்னா அப்போ இங்கே என்ன நடந்திருக்குது, இங்கேயும் சமணருக்கும் பிராமணர்களுக்கும் தான் நடந்திருக்கு சண்டை, அதான் நடந்திருக்கு. அப்போ அங்க புத்திசம தூக்கி வச்சவங்க நாகாங்கன்னா, அப்போ இங்க சித்திசம தூக்கி வச்சு ஆட்சி செய்தவங்க யாரு, யாரா இருக்கும்? அவன் நாகனா இவனும் நாகா தான், அவன் தமிழனா இவனும் தமிழன் தான், அவன் எஸ்சினா இவன் கூட எஸ்சி தான். அப்போ இல்லைங்களா? இதோட கன்க்ளூஷன் என்ன சொல்ற பாபா சாஹேப் சொன்னா, இன்னைக்கு யாராவது ஊருக்கு வெளியே இருக்கிறாங்க, அவங்க நிலம் இல்லை, எதுவுமே இல்லை அவங்க கிட்ட, ஆனா அவன் தான் ஆதி மனிதன். ஆனா மற்றவங்களுக்கு இன்னைக்கு நிலம் இருக்குது, இவங்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஸோ ஒண்ணுமே இருந்தாலும் இவன் பிச்சைக்காரன், இவன் நாடோடி எங்க அகதியா வந்தான்னு நினைக்கிறீங்க. இன்னும் அவன் தான் ஒரிஜினல். அவன் ஒரிஜினலா இது அவன்கிட்ட நிலம் எதுக்கு ஏன் இல்லைன்னு சொன்னா, பிகாஸ் he was the king, they were the rulers. ஆட்சி செய்றவங்க என்னைக்குமே அவன் தான். தனக்காக இவங்க 50 ஏக்கரா 100 ஏக்கரா வச்சுக்கிறது இல்லை, வச்சுக்கிறாங்க. சைதா ஆட்சி அவன் ராஜ்யத்தை ஆட்சி செய்யறான், இல்ல ராஜ்யம் போச்சு அவ்வளவுதான். ராஜ்யம் போன பிறகு தோத்து போய் ஐயா நான் எப்படியோ படிச்சுக்கிறேன் 10 ஏக்கர் போன்னு கேட்கறது இல்லை இல்லையா? அப்போ இங்க 10 ஏக்கரை 20 ஏக்கரை வச்சுன்னு நான் ஒரிஜினல் சொல்றேன், அவன் யாரு? தேவர், இங்க இருக்கிற முதலியார் ஆகட்டும், வன்னியர் ஆகட்டும், கவர்னர், இவங்க யாரு? அவனும் ஒரிஜினல் தான். பட் அவங்க யாரு? ஏன் அவங்ககிட்ட மட்டும் நிலம், இவங்கிட்ட நிலம் இல்லைன்னு சொன்னா, அவனுக்கு அது நிலம் இனாமா கிடைச்சிருக்குது. எப்படி அவனுக்கு இனாமா கிடைச்சிருக்குதுன்னு சொன்னா, உளவாளி வயசு வேலை செய்திருக்கிறான். நம்மளை எதிர்த்து போராட்டம் செய்த பெரிய போர்க்களத்துக்கு வரலாறு எங்கேயுமே இல்லை. பெருசா நம்ம யுத்தம் பண்ணி நம்ம தோக்கடிச்ச வரலாறு இல்லை. அப்ப எப்படி நம்ம தோத்து போறோம்னு போனா, எல்லாம் சதி சூழ்ச்சி, அவ்வளவுதான். உங்களை எதிர்த்து ஒருத்தர் சதி செய்யணும், கூட இருக்க தான் செய்யணும், உங்க அண்ணன் தம்பி தான் செய்யணும். அப்படி சதி செய்து சூழ்ச்சி செய்ததுக்காக அவங்க கிடைச்சிருக்கிற இனம் கிஃப்ட் தான் அந்த நிலம். ஒண்ணுமே நிலம் இல்லைன்னு சொன்னா அதோட அர்த்தம் என்னன்னா, அவன் தான் இந்த நாட்டின் ஆட்சியாளன். இது அவனுக்கு எது வரைக்கும் இந்த நினைவு பச்சை பச்சா இருந்துச்சோ அது வரைக்கும் அவன் பாப்பனை செயற்படுத்த. மெமரி இஸ் தி பிகெஸ்ட் ஹிஸ்டரி. ஹிஸ்டரியான வேற ஒன்றும் கிடையாது, இஸ் ஸ்டோரி. உங்களோட கதை, உங்க கதை எது வரைக்கும் உங்க மனசுல ஆழமா இருந்துச்சோ அது வரைக்கும் இந்த திமிர் இருக்குது, அது வரைக்கும் அந்த திமிர் இருக்குது. எப்போ அந்த திமிர் போகுதுன்னா, எப்போ அந்த மெமரி போகுது அப்பதான், அந்த நினைவு போயிடுது அப்பதான். அந்த மெமரி இருக்கு, அதான் சொல்றது பாபா சாஹேப், நோ யுவர் ஹிஸ்டரி. அதான் அவங்களோட ஹிஸ்டரி. உங்களுடைய அடையாளம் என்ன இருக்குது, அதெல்லாம் மாறி போயிருக்கு.
உங்களுடைய ஹிஸ்ட்ரி டாக்குமெண்ட்ஸ் மாறி இருக்குது, இருந்தாலும் அழிஞ்சிருக்கு. ஒருவேளை அழியாத இருந்தால் அதை மாற்றி கதை சொல்லி வச்சிருக்கோம், வேறு ஏதாவது சொல்லி வச்சிருக்கோம். இப்போ சிவன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கடவுள் ஆக்கி வச்சிட்டாங்க. முருகன் அப்படின்னு சொன்னால் பழைய மல்லி சாமி ஆக்கி வச்சிட்டாங்க. ஆனால் எப்படி கடவுளான பார்த்தீங்கன்னா ஜாதி எதிர்த்து போராட்டம் பண்ணதால் தான் சிவன் கடவுளானது, ஜாதி எதிர்த்து போராட்டம் பண்ணதால் தான் முருகன் கடவுளானது, ஜாதி எதிர்த்து போராட்டம் பண்ணதால் தான் மதுரைவின் தெய்வமானது. அகத்தியர் கூட வந்துட்டு ஜாதி எதிர்த்து தான் ஒரு கருத்துல பரவி இருக்கிறது. நந்தி கூட ஜாதி எதிர்த்து தான் போராட்டம் செய்யுது. ஸோ தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி என்னன்னா ஆன்டி காஸ்ட் ஸ்ட்ரகல் தான் தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி. அப்போ தமிழன் யாருன்னா ஜாதி எதிர்க்கிறவன் தான் தமிழனை தவிர ஜாதியை ஒத்துக்கிறவன் தமிழனா இருக்க முடியாது. சரியா தவிர இன்னைக்கு வண்டியர் வந்து நான் தமிழனா நிச்சயமா இல்லை. அவன் எவன் சொன்னாலும் சரி, சீமானதான் தமிழன் சொன்னா டோங்குடுறான், போய் பேசுறான். அவனை தமிழனாக தான் ஃபர்ஸ்ட் அவன் செய்ய வேண்டிய வேலை ஜாதியை எதிர்க்கணும், ஜாதியை அவன் உழைக்கணும். ஜாதியை உழைக்கிறதுக்காக பாடப்பட்டவன் மட்டும்தான் தமிழன். வேற யாரும் தமிழன் இருக்க முடியாது. பாபா சாஹேப் அம்பேத்கர் மராட்டி பேசியிருக்கலாம், ஆனால் இஸ் ரியல் தமிழன். பெரியார் தெலுங்கு இருக்கலாம், மதர் டங், பட் இஸ் எ தமிழன். இல்லைங்களா? சீமான் மதர் டங் தமிழ் இருக்கலாம், தமிழ் பேச தெரிஞ்சவன் அவ்வளவுதான். ஆனால் தமிழன் அல்ல. தமிழ் பேச தெரிஞ்சவன் வேற, தமிழனே வேற. இல்லைங்களா? தமிழன்ன்றது கல்ச்சர், தமிழ் பேசுறது லாங்குவேஜ். நாளைக்கு சோனியா காந்தி தமிழ் பேசணும்னா தமிழ் சின்ன ஒத்துக்கிறீங்களா? முடியாது. தமிழன் சொன்னா by his culture, by his blood, you must be against caste. அதே மாதிரி தான், அதே விதத்தில் வச்சுக்கீங்க. புராணத்தில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்தியன் ஹிஸ்டரியில் பார்த்தாங்களோ மௌரியர்கள் அவருடைய பரம்பரை என்னாச்சு டீட்டெயில்ஸ் இல்லை. சேர, சோழ, பாண்டியன், பல்லவன், இது ஒரு டைனாஸ்டிக் நேம். வம்சத்தோட பேர் அவ்வளவுதான். ஆனா இனம் அல்ல, அது ஆழ்ந்த பரம்பரைக்கு இருக்கிற பேர். அது இனம் என்னன்னா இனம் நாகாதான். அப்போ இந்த சேர சோழனுடைய ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னா அவன் காலத்துல சேரி இருந்ததுன்றது உங்களுக்கு தெரிய இல்லை. ராஜராஜ சோழன் காலத்துல எப்போ தெரியுது சேரின்னா, எப்போ பிராமணத்தை ஏற்கிற அரசன் வரான் அப்போ சேரி கதை வருதாங்க. ஆனா எது வரைக்கும் அவன் சைவனா இருந்தான், எது வரைக்கும் சித்தர்கள் ஒத்துன்னு இருக்கிறான், அந்த நீங்க வரலாறு பார்த்தீங்கன்னா சேரி கதை வர்றதில்லை. இந்த சங்கம் லிட்ரேச்சர்லாம் சேரி கதை இல்லை. அப்ப அந்த காலம் சேரின்றது இல்லை. அதே போல அவனோட வம்சம் எங்க போய் எண்டாகுது, அவன் வம்சத்துக்காரர் எங்க இருக்கிறாங்கன்னு தேடி பாத்தீங்கன்னா எவனாவது வந்து நான் சோழனுடைய பரம்பரை, நான் சேரனுடைய பரம்பரைன்னு சொல்றது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? நான் நாடாரு, நான் நாயுடு, நான் ரெட்டி, நான் செட்டியாரு, நான் பணியாரு, இது சொல்லிக்கிறாங்க. ஆனால் நான் தான் ராஜராஜ சோழன், என்னுடைய சரணேம் சோழன், என்னோட சரணேம் பாண்டியன், என்னோட சரணேம் வந்துட்டு சேரன், பல்லவன் அப்படி சொல்லிக்கிறாங்களா? யாரோ கொஞ்சம் நேரம் தெரிஞ்சவங்க நான் பாண்டியன் பேர் வச்சுருக்காங்க. ஆனால் யாருமே அது அத்தன்டிக்காக ஒத்துக்கல. இன்னும் சில பேர் எங்கே வந்தாலும் சோழன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் எங்கள் பரம்பரை இதுதான் அப்படின்ட்டு அவன்கிட்ட எந்த ஆதாரமும் அவன் வீட்டில் இல்லை, அவன் குடும்பத்தில் இல்லை. அப்போ அந்த பரம்பரை என்ன ஆச்சு? அதே நேரத்தில் அங்கே சேரி கதை இல்லை. அப்போ அங்கே இல்லாத சேரி இப்போ எப்படி உருவாச்சுன்னா சேம் பிரின்சிபல் தான், அங்கே சேம் லா தான் அப்ளை ஆகுது. அங்கே இல்லாத சேரி இப்படி இங்கே எப்படி வந்துச்சு? இந்த சேரிக்கு அங்கே வரலாறு இல்லை, அந்த சோழனுக்கு அடுத்த பரம்பரை இல்லை. அப்போ அந்த சோழன், சேரன், பல்லன், பாண்டியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனோட பரம்பரை தான் இன்னைக்கு சேரி. இன்னொன்று ஆதாரம், பார்ப்பனியத்தை எதிர்த்தாலும் வெளியே வந்திருப்பாங்க, சேரிக்கு வந்துட்டான். அதாவது ஜாதி எதிர்த்ததால எப்போ அதுவும் பார்ப்பனியத்தை ஆதரிக்கிற ஒரு ஆட்சி வருது, அந்த ஆட்சியில் தான் இவன் அடிமையாக போகும். அப்போ அந்த பாண்டிய, அந்த சேரன், அந்த சோழன், அந்த பல்லவனெல்லாம் ஒத்துட்டு இருந்த சமத்துவத்தை இவன் ஒத்துன்னு இருக்கிறான். நாங்கள் ஒத்துன்னு இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு சித்தாந்தத்தை, எந்த ஒரு கலாச்சாரம் கொள்கையை ஒத்துக்கிட்டு இருந்தாங்களோ அது வேறு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்கிறதா சீரியல் மட்டும் தான் கிடைக்கும். சீரியல் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ரைட்டோட நீங்கள் எந்த பொண்ணை போய் கட்டிட்டு வந்தாலும் அவங்க அப்பா அம்மா ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்களா இல்லையா?
ஏடா நாயுடு பொண்ணை கட்டு வந்து ஏடா பாப்பாத்தியை கட்டு வந்து இவன் என் மருமகள் இல்லைன்னு யாரும் சத்தம் பண்ணுறது. காரணம் என்னன்னா இவன் ஜாதி எதிர்த்த கலாச்சாரம் இவன். ஜாதி இல்லாத மனிதத்தன்மை இருக்கிற கலாச்சாரம். ஊருக்குள்ள இருக்கிறவன் எல்லாம் வந்து ஜாதியை ஒத்துக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்க பார்ப்பனித்த ஒத்துக்கிற சமூகம். இவ்வளவுதான். இது எது வரைக்கும் நமக்கு நம்ம ஆழத்தில் இருந்துச்சோ அது வரைக்கும் பார்ப்பனத்தை எதிர்த்திருக்கோம், பார்ப்பனங்களை சிறப்பாச்சு. எப்போ இதை மறந்துட்டு நாம அவன் கிரேட்டு, அவனோட வெள்ளத்தோடு கிரேட்டு, அவன் பொண்ணுங்க நல்லா கிரேட்டு, அவனோட கலாச்சாரம் கிரேட்டு, அவன் வைக்கிற நாமம் பட்டை இது கிரேட்டு அண்ட் எப்போ நாம ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் தான் நம்ம பற்றி நமக்கு அசிங்கமே வந்தது, தயக்கம் வந்தது. நம்ம கீழே நம்ம ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்போ நீங்கள் கீழே ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்போ உங்கள் உரிமைகளுக்காக சத்தமாக ஃபைட் பண்ணுற வேண்டிய குரலே போயிடுச்சு. டாக்டர் அம்பேத்கர் என்னைக்குமே நான் அன்டச்சபிள்னு சொல்கிறது அசிங்கப்படவே இல்லை. He was calling himself, I am proud to call myself an untouchable. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அது எதுக்காக அவர் சொல்லுவாருன்னா வெள்ளக்காரன் காலத்தில் கூட இவங்களை ஐடென்டிஃபை பண்ணும்போது அன்டச்சபிள்னு தான் சொல்கிறாங்க. எதுக்காக அன்டச்சபிள் பண்ணுறாங்க? சென்சஸ் நடக்கும்போது எல்லாரும் இந்துக்களை போய் சேர்த்து வச்சிருக்காங்க. அதை எதிர்த்து அந்த மக்கள் எங்களை இந்துக்களை சேர்க்காதீங்க, அது எங்களுக்கு அசிங்கம். அப்போ எப்படி உங்களை கண்டுபிடிக்கிறது என்ன போது அவங்களே சொல்கிறாங்க எங்களை கண்டுபிடிக்கிறது என்னன்ட்டு ஒரு 10 விஷயங்கள் சொல்கிறாங்க. அது முக்கியமாக பாருங்க. யார் இந்துக்கள் அல்லாதவர் யார்? Those who deny the supremacy of the Brahmins. பிராமணன் ரொம்ப சிரேஷ்ட, ரொம்ப அற்புதமானவன் அப்படின்னு எவன் சொல்லலையோ அவன் இந்து அல்ல. Those who do not receive the mantra from a Brahmin, பிராமணிட மந்திரம் அவன் கொடுக்க தயார் தான், இவன் வாங்குறது தயார் இல்லைன்னா அந்த